அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் டே இன் மை ஹெல்த்தி லைஃப் தான் பார்க்க போகிறோம். காலை நேரம் நாங்கள் எடுத்துக்கிறது வந்து ஜூஸ் தான். அது பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு வெள்ளை பூசணி, கருவேப்பிலை, மிளகு போட்டு ஒரு ஒரு கப் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். எம்டி ஸ்டமக்கில் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டோம். நல்லாவே காலையில் நேரம் டீ காஃபி குடிக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நாள் முழுவதும் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியுது. அது என்னால் உணரவும் முடியுது. அடுத்து நாங்கள் 1 ஹவருக்கு அப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக ராஜ உணவாக நாங்கள் எடுத்துக்கிட்டது மக்காச்சோளம், சக்கரவள்ளி கிழங்கு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட கீரை என்ன கீரை எடுத்துருக்குறேன்னா பசலைக்கீரை பொடியாக கட் பண்ணிவிட்டு, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு, 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டேன் ஒரு பவுலில். இது ஒருத்தருக்கு தேவையானதை நான் எடுத்துகிட்ருக்குறேன். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கீரையும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரை ஆம்லெட் போட்டு எடுத்துக்க போகிறேன். காலை நேர ராஜ உணவுக்கு செமையாக இருந்தது. கீரை வந்து இந்த மாதிரி முட்டையில் நம்ம போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்களேன், செமையாக இருக்கும். எந்த கீரையாக இருக்கட்டும், பசலைக்கீரை எனக்கு கிடைக்கிறதுனால பசலைக்கீரை போட்டிருக்கிறேன். எந்த கீரையாக இருந்தாலும் கொஞ்சோண்டு அதில் ஆட் பண்ணி நீங்கள் முட்டையை வந்து ஆம்லெட் போட்டு எடுத்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கீரை ஆம்லெட், அடுத்து மக்காச்சோளம், சக்கரவள்ளி கிழங்கு, 2 பேரிச்சம்பழம், 4 பாதாம். இதுதான் காலை நேர ராஜ உணவாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பாலை காய வச்சுக்கலாம் அப்படின்னு பால் வந்து நான் ஒரு நேரம் காஃபிக்கு எடுத்ததும் போக மீதமுள்ள பாலை அப்படியே நான் தயிருக்கு எடுத்துக்குவேன். உரக்கு ஊற்றி வச்சு கருப்பு கவுனி அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். சுடுதண்ணி வச்சு கிளறி எடுத்துக்கலாம் ரொட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி மட்டுமே வச்சிட்டு இருந்தேன்னா இப்போ வந்து ஒரு ஐடியா வந்தது, மாவு ஆக்கி அதை ரொட்டி சுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. போரிங் ஆயிடுச்சு, ஒரு கட்டத்தில் கஞ்சி வச்சு வச்சு போர் ஆயிடுச்சு எனக்கு. அதனால் நான் வந்து மாவு ஆக்கி அதை ரொட்டி சுட ஆரம்பித்தேன். செமையாக இருந்தது. மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரொட்டியோடு சேர்ந்து கீரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசலைக்கீரை தான் மத்தியானத்துக்கும் தாராளமாக இருந்தது கீரை. அதனால் காலையில் முட்டைக்கும் போட்டுட்டு மீதமுள்ள கீரையை பருப்பு போட்டு லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பருப்பு வேக விட்டு அந்த பருப்பில் கீரையும் போட்டு, கீரை வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டேன். வரமிளகா, ஜீரகம், மல்லியெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துகிட்டேன். லஞ்சுக்கு பப்பாளி பழம், கொண்டக்கடலை, இது வந்து தாளிக்காமல் சும்மா ஆவியில் வேக வச்ச கொண்டக்கடலை, தயிர், அடுத்து பருப்பும் கீரையும் சேர்ந்தது ஒரு கூட்டு, கருப்பு கவுனி அரிசி ரொட்டி, ஒயிட் ரைஸ். ஆரோக்கியமான ஒரு மதிய உணவாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இதை. அடுத்து நாங்கள் வந்து டின்னருக்கு வந்து எடுத்துக்கிட்டது வந்து 8 o'clock முடிச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறேன். ஒரு வாழைப்பழம், 3 பேரிச்சம்பழம், அதோட உப்புக்கல்லை அது ஒரு கையளவு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராகவும் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சின்ன சந்தோஷம் இதில் இருக்குது. பரவாயில்ல, ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லையா. இதோட ஒரு கப் பால் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்மூத்தியாக எடுத்துக்கிட்டோம். செமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே பூசணி விதையும் வெள்ளரி விதையும் மேலே ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். அவ்வளோதான், டின்னர் முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.